அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, சிவகங்கையில் பெண் காவலர் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதாவது இந்த திமுக ஆட்சியில விடுதலை சிறுத்தைகள் என்னென்ன ரவுடித்தனம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரவுடித்தனம் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. அது காவல்துறையால தான் முடியும். காவல்துறையவே காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கிற அளவுக்கு தைரியம் எவன் கொடுத்தான்? இந்த கனிமொழி அக்காலாம் பேசுவாங்களா? பெண் காவலர் மீது தாக்குதல் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் கைது செய்யணும், உள்ளதுக்கு போடுங்க, குண்டாதுல போடுங்க, பேசுவீங்களா? சும்மா ஒருவனை கூட்டு கொண்டு போய் சுடுற காவல்துறை காவல் நிலையத்தில் ஒருத்தன் அடிக்கிறாங்க, அவனை சுடைய முடியல இல்லை கேட்க. விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சி காவல் நிலையத்தில் உள்ள வச்சு ஒருத்தனை தாக்கும்னா பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இவன் கேட்ட நீங்க ஏதாச்சும் பேசினா பட்டியலில் நம்புறோம். இப்ப தாக்குதல் நடத்திருக்கானே, இப்ப இதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அவன் மீது தகுந்த நடவடிக்கை எடுப்பீங்களா? எடுக்க தைரியம் இருக்கா? யாராச்சும் காவல்துறைக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா அந்த பெண் மீது கை வைத்தவனுக்கு இதே வேற எங்கேயாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி பாத்ரூம்ல வலிக்கி விடுவாரா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க? அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு பயம். பெண் காவலரை அடிச்சா என்ன, இல்லை உள்ள போலீஸ் ஸ்டேஷனை சூறையாடினா அவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்ட கூட அந்த போலீஸ் போகாது. உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அவங்க மேலே சரியான நடவடிக்கை எடுங்க. இந்த சாதி ஒழிப்பு மயிறு மட்டன் வெய் தலைவன் இந்த திமுக இந்த தீக்கா இந்த மயிரெல்லாம் சொல்லு, இந்த பெண் காவலர் மீது தாக்குதல் நடத்தினானே அதை நீங்க பேசுவீங்களா? ஒரு மயிரும் பேச மாட்டாங்க. இந்த பேர் ஜாதி இல்லைங்கிறது, இப்போ ஜாதி வச்சு அரசியல்